வணக்கம். ஐஜிகே சேனல் சார்பாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நவராத்திரி டயத்துல நம்ம பொதுவா கொலு நெறைய வீடுகள்ல பார்க்கலாம். அதுவும் பொதுவா தமிழர்கள் வீட்ல நெறையவே பார்க்கலாம். வீட்டுக்குள்ள கொலு நம்ம பார்த்துருக்கோங்க. அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஆனா வீடே கொலுவா இருக்கணும்னா, அது எங்க இருக்க முடியும்? வாங்களேன், நாங்க உங்கள ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். செம்பூர்ல மைசூர் காலனில திருமதி சித்ராராமன் அவர்களுடைய இல்லத்துல கொலுவ நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரம்மாண்டமா, பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பார்த்த இடம் ஃபுல்லா, வீடு ஃபுல்லா கொலு வச்சிருக்காங்க. 3 படி, 5 படி, 7 படின்னு அது கூட அதோட என்னன்னாக்கா, அவ்வளவு கலைநயம் மிக்கத்தோட, அதுவும் தானே அவங்களே பல விஷயங்கள அந்த அலங்காரம் பண்றதுலேருந்து, அத அமைக்கிறதுலேருந்து, எல்லாத்தையும் நல்ல ஒரு சிரத்தையா பண்ணியிருக்கிற அந்த அழகு இருக்கு பாருங்களேன். அத நான் இவ்ளோ சொல்றத விட, வீட்டுக்குள்ள நுழையறதுலேருந்து, அந்த வாசல் தோரணத்துலேருந்து, அந்த பொம்மைகளை வைத்த விதம், அதுக்குரிய கலை ஏற்பாடுகள் அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா, ரொம்பவே பிரமிக்கவா இருக்கும். என்ன இவ்ளோ சொல்லிட்டே போறேன்னு நெனைக்கிறீங்களா? வாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதனுடைய அழக தெரிஞ்சுப்பீங்க. நம்ம இப்போ செம்பூர்ல மைசூர் காலனில திருமதி சித்ராராமன் அவர்களை சந்திக்கலாம். நமஸ்காரம். நான் சித்ராராமன். மும்பையில் செம்பூரில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இங்கே நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன். பிறந்தது நான் சென்னையில் தான், ஆனால் வளர்ந்தது எல்லாம் இங்கே மும்பையில் தான். இங்கே கல்யாணம் செம்பூரில் நடந்தது, மைசூர் காலனியில். எனக்கு அலங்காரம்னா ரொம்ப பிடிக்கும். என்னை எப்போவுமே அலங்கார பிரியன்னு சொல்லுவாள். ஸோ அதுதான் எனக்கு பொம்மையெல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ அதான் நானே கொஞ்சம் எனக்கு நல்ல புடவையாக உடுத்திண்டு நகையெல்லாம் போட்டுண்டு கொஞ்சம் நல்லா அலங்காரம் பண்ணிப்பேன். வரவா எல்லாரும் இவ்வளோ பொம்மையை எப்படி பாதுகாக்கிறங்கன்னு கேட்குறாங்க. இந்த பொம்மையை பாதுகாக்கிறதும் ஒரு ஆர்ட். நான் என்னோடய பொம்மையோட பராமரித்து கணபதியிலேருந்து ஆரம்பிப்பேன், விநாயக சதுர்த்தியிலேருந்து ஆரம்பிப்பேன். பொம்மைக்குன்னு ஒரு பூரா அலமாரியே வச்சுட்டுருக்கேன். பூரா வருஷத்தில் அதை எடுத்து எதெல்லாம் நன்னாலையோ அதை பெயிண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் நகையை போட்டு, நான் துணியை சுற்றி உள்ளே வைக்க மாட்டேன். இதுக்குன்னு பெரிய பெரிய அலமாரி இருக்குது. நித்திய கல்யாணம் மாதிரி நம்ம மாட்டில் நித்திய குலு தான். ஸோ அது எனக்கு எப்போ என்னோடய டைம் இருக்கோ அதை எடுத்து அலங்காரம் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை நன்னா அதை பராமரிப்பேன். அதை பழசாக்க விட மாட்டேன். அதுவும் மழைக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் நான் இது பண்ணுவேன். என்னோடய எல்லாமே பழைய பொம்மை தான், ஆனால் அது பார்த்தா புதுப்பிச்சா மாதிரி இருக்கும். வேறு நான் கையால் நிறைய பொம்மை பண்ணுவேன். அது சாஃப்ட் டாய்ஸு. ஸோ அதுக்கு துணியெல்லாம் தைச்சு அந்த நகையை கூட நானே பண்ணி தான் போடுவேன். ஸோ அது போன வருஷத்தோடு இந்த வருஷம் கருத்து போய்டும், திரும்பி புதுசாக போடுவேன். அது ஒரு பொம்மையை எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு 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 மணி காலம் ஆகும். ஸோ அது என்னோடய பேஷன், லவ். நான் அதான் சொல்கிறேன், நம்ம மனசு எப்படி இருக்கோ அதுதான் அந்த பொம்மையில் காணும். அவள் அந்த பொம்மை இவ்வளோ அழகாக இருக்கான்னா நம்ம மனசும் அழகுன்னு அர்த்தம். ஸோ இதான் இந்த பொம்மையை நான் பாதுகாக்கிற என்னோட சீக்ரெட்டு. வாங்கோ, இப்போது நம்மாத்து குலுவை நம்ம பார்க்கலாமா? எவ்ரி இயர் நீங்கள் பார்க்கறது தான், ஆனால் அதெல்லாம் புதுப்பிச்சு வேறு வேறு இடத்துல வச்சு வேறு வேறு தீமேட்டிக்காக பண்ணி கொஞ்சம் எப்போவுமே அது டிஃப்ரெண்ட்டாக காணும்படி நான் காமிப்பேன். நம்ம ஆற்று கொலு எப்போவுமே 3, 5, 7, 9, 11ன்னு இருக்கும். நம்ம ஆற்றுக்குள்ள 11, ஆனால் நான் அதை பிரித்து வச்சுருப்பேன். ஒரு பக்கம் 5 படிக்கட்டு, இன்னொரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் ஒரு கதை, எப்போவுமே ஒரு கோவிலோட கதையை நான் அழகாக அதை அலங்காரம் பண்ணி அதை கையால் தான் பண்ணுவேன். அந்த பொம்மையெல்லாம் பண்ணி அதை காமிப்பேன். நம்மளோட மெயின் கொலுவில் எங்களுக்கு 5 படிக்கட்டு.
முதல் படிக்கட்டில் திருவேங்கடமுடையான், அப்புறம் ராமர், அப்புறம் ஐஞ்சுவை பெருமாள். ஐஞ்சுவை பெருமாள் யாருன்னா ரங்கநாதர், வரதர், மேல்கோட்டை செல்வநாராயண பிள்ளை, அப்புறம் நம்ம இவர் நம்மளோட திருவேங்கடமுடையான், அப்புறம் திருவில்லிக்கேணி பார்த்தசாரதி, ஐஞ்சுவை பெருமாள். அதுக்கப்புறம் வருது இவர் ஆச்சாரியார், கூரத்தாழ்வார், ராமானுஜர். அதுக்கப்புறம் 2வது படிக்கட்டில் எனக்கு இருக்கிறது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த பெருமாள், ஒரு திவ்யதேச பெருமாள், அவர் நித்திய கல்யாண பெருமாள். அப்புறம் திருவேங்கடமுடையான், அப்புறம் அத்திவரதர், வடுவூர் ராமன் ரொம்ப அழகன், அவர் இருக்கார். அப்புறம் நான் மகாராஷ்டிராவில் இருக்கவே பாண்டுரங்க ரகுமாயி, அப்புறம் மகாலட்சுமி. அப்புறம் 3வது படிக்கட்டில் நம்ம பாட்சாதி, திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி, அப்புறம் ராமன், அயோத்தியா ராமன், அப்புறம் ராதாகிருஷ்ணன் இருக்கார். அப்புறம் நம்ம விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருக்கா. அப்புறம் வீரராகவ பெருமாள், ரங்கநாதர், நம்ம அனந்த பத்மநாபன், அப்புறம் நம்ம அயக்ரீவர், எல்லாரும் 3ஆம் படிக்கட்டில் இருக்கா. 4ஆம் படிக்கட்டில் நம்ம ஆச்சாரியார் மேலிட்டு தான் நாங்கள் பொம்மையை வைப்போம். அவர் எங்கள் ஆச்சாரியார் மணவாள மாமுனி. அப்புறம் மும்மூர்த்தி தேவிகள், மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை, நம்ம 9 நாள் வழிபடுற தேவிகள். அப்புறம் நடுவில் கலசத்தில் நான் இங்கே நம்ம மும்பையில் இருக்கவே நான் அந்த அம்மனை வச்சுட்டு அழகாக அந்த கலசத்தை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திருவேங்கடமுடிமானும் ஆண்டாலும் ஒரு வாட்டி அவளோட ஸ்டோரி பண்ணேன், அவள் இருக்கா. அப்புறம் பத்ரி நாராயணன், ஆண்டாள், எல்லாரும் இருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு 3 படிக்கட்டில் நான் சர்வம் கிருஷ்ணமழம்னு வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய கிருஷ்ணன் வச்சுட்டு கீழே அந்த கண்ணன் எப்படி ஜெயிலேருந்து வெளில வசுதேவர் அவரை யசோதைக்கு அழிச்சிட்டு போகிறா அந்த நதியில், அதை பண்ணி வச்சுருக்கேன், டெபிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே என்னன்னா, நான் ஒரு மராட்டியில் ஒரு இது இருக்குது, பஜன் இருக்குது. அது எப்படின்னா, ராமன் தான் கிருஷ்ணன் தான் ராமன். ஸோ அதான் அந்த ராமன் அழகாக அவரோட பரிவாரை வச்சுருக்கேன், அப்புறம் கிருஷ்ணனையும் வச்சுருக்கேன். அது எப்படின்னா, கிருஷ்ணனை நம்ம ரொம்ப அன்போடு கூட்டோன்னா அவன் ஏன் வரமாட்டான், மீரா மாதிரி நம்ம கூப்பிடணும். ஸோ அது அந்த மீராவும் கண்ணனையும் வச்சுருக்கேன். எப்படி நம்ம ராமனை நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு சபரி பேர் கொடுத்தா பாரு, அப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு அன்போடு கூட்டா அவன் ஏன் வரமாட்டான், அதை வச்சுருக்கேன் 2ஆம் படிக்கட்டில். அதுக்கப்புறம் நம்ம யசோதா மையா எப்படி கண்ணனை தாலாட்டு பாடி அழகாக தூங்க பண்ணுறாளோ அப்படி நம்ம கூட்டோன்னா கண்ணன் ஏன் வரமாட்டான், வருவான். அது நான் படிச்சிருக்கேன். கீழே கண்ணன் கோபிகளோடு டான்ஸ் ஆடுறா. இந்த கோபிகள் எல்லாரும் இவ்வளோ அழகாக அவனை அன்போடு டான்ஸ் ஆடி நம்மளும் கூட்டா ஏன் கண்ணன் வரமாட்டான். அதுதான் அங்கே காளிங்க நர்த்தனம், கண்ணன், இதுதான் அது சர்வம் கிருஷ்ணமயம். இன்னொரு பக்கத்தில் 3 படிக்கட்டு இருக்குது. அங்கே நம்ம 10 அவதாரம் வச்சுருக்கேன். விஷ்ணுவோட அவதாரம் மத்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. 2வது படிக்கட்டில் 12 ஆழ்வார்கள் வச்சுருக்கேன். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமயிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்ம ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், எல்லாரும் 2வது படிக்கட்டில் வச்சுருக்கேன். 3வது படிக்கட்டில் உடையவர் வச்சுருக்கேன், கோலாபுரி மகாலட்சுமி வச்சுருக்கேன், வாமனன் ரூபத்தில் ஒரு விஷ்ணுவை வச்சுருக்கேன். எல்லாரும் நான் கையால் பண்ணின பொம்மை. ஸோ இதுதான் 3 3 3ன்னு 9 படியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தோங்கன்னா, நான் ஒரு திவ்ய தேசத்தை அதை ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கேன், அந்த திவ்ய தேசத்தோட ஸ்டோரியை பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, அது முதல்ல ஒரு விஸ்வமங்கலம்னு ஒரு செயின்ட் இருந்தார். அவர் ஒரு சின்ன பையன் ஓடினா அந்த பையனை சொன்னார், இங்கேயே என்னோட இரு, ரொம்ப அழகாக இருக்கேன். அந்த பையன் சொன்னால், நான் இருப்பேன், ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. அந்த இவரும் சாதுவும் சரின்னு சொன்னார். ஒரு நாளைக்கு அந்த சாது பூஜை பண்ணிட்டு இருக்கச்சு அந்த பையன் அந்த விக்கிரகத்தை எடுத்து ஓடிடுது. ஸோ அவருக்கு கோவம் கத்தினட்டு உடனே அந்த பையன் ஓடி போய் நான் அனந்த காடுக்கு ஓடி போகிறேன்று. இப்போ இவர் திரும்பி கூப்பிட்டு கூட அவர் வரலை. அவர் இந்த அனந்த காடு எங்கன்னு தேடிட்டு போயிருக்கச்சே ஒரு மலையாள பொம்னாட்டி குழந்தைய தாலாட்டு பாடின்னு இருக்கா. அது நீ தூங்கலைன்னா நான் அவனை அனந்த காட்டில் தூக்கி போட்டுடுவேன். அப்போ இந்த சன்னியாசி கேட்குறார், எங்கே இருக்கா அனந்த காடு அப்படின்னு.
அந்த அனந்தக்காடு அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய மரத்துக்கீழே அந்த பையன் இருக்கான். அவனை பார்த்த உடனே அந்த மரம் பொளந்து விழுறது. அப்புறம் அந்த பையன்தான் மகாவிஷ்ணு. பெரிய விஷ்ணுவாக வந்து அவரோட திருமங்கலம் திருவட்டாறு, அந்த உடம்பு வந்து திருஅனந்தபுரம், கால் வந்து கொளத்தூர். இவ்வளோ பெரிய விஷ்ணு இருந்தார். அப்போ இந்த சன்னியாசி சொன்னார், இவ்வளோ பெரிய விஷ்ணு இருந்தால் நம்மளாம் எப்படி சேவிப்போம், நீங்கள் கொஞ்சம் ஒன்று குறைச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷ்ணு 18 அடிக்கு குறைஞ்சர். அதில் தான் நம்ம முகம் திருமுகம் வந்து நித்தியசூரியெல்லாம் சேவிக்கணும். நித்தியசூரி யார்? கருடன், விஸ்வக்சேனர். உடம்பை வந்து தேவலோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் சேவிக்கணும். பாதத்தை நம்மெல்லாம் சேவிக்கணும். நம்ம பண்ண பாவமெல்லாம் போகும். கேசவா என்று அவன் பேரை நம்ம சொல்லணும். அவருக்கு என்ன கொடுப்பா சாப்பிட்றதுக்கு? வெறும் மாங்காய் உப்பு தான் கொடுப்பா. அந்த இதில் அந்த நம்ம தேங்காய் இதில் தேங்காய் மூடியில் மாங்காய் எதுவும் அவருக்கு கொடுப்பா. இந்தூர் ஒரு இடத்துல ஒரு பெரிய அந்த கோல்டோட இது இருக்குது, வால்ட் இருக்குது. அதை திறக்க முடியாது, சமுத்திரத்தில் இருக்குது. அதை நாகம் எல்லாம் காத்துன்னு. ஏன்னா அதில் தான் நிறைய கோல்டு, நம்ம பொக்கிஷம், இந்தியாவோட எல்லா பொக்கிஷமும் அதில் இருக்குது. ஸோ இவர் தான் கேசவன், திரு அனந்தபுரம். பக்கத்தில் ஒரு சின்ன மார்க்கெட்டு. செட்டியாரை வச்சா, நம்ம கொலுவில் செட்டியார் இல்லாமல் கொலு இருக்குமா? அவள் வச்சாதான் நமக்கு செழுமை. அவள் ஏதோ விற்கிறா மாதிரி, ஒரு பொண்ணு பூவெல்லாம் விற்கிறா மாதிரி ஒரு சின்ன மார்க்கெட் செட்டப். அந்த கோவில் கீழே இன்னொன்று என்னோட கைவண்ணம் அழகாக இருக்கா. ரங்கநாதர் ஆண்டாள் மடியில் படுத்துன்னு இருக்கா. அவள் எவ்வளோ அழகாக இருக்கா. அது ரங்கநாதரும் எவ்வளோ அழகாக இருக்கார். பக்கத்தில் உற்சவம். அந்த உற்சவத்தில் யானை வாகனம், குதிரை வாகனம், எல்லா பசங்களுக்கும் ஜாலி இல்லையா இது. அப்புறம் கருட வாகனம், இது நம்ம இது சரஸ்வதி ஹம்ச வாகனத்தில் உட்காண்டிருக்கா. ராமர் ஹனுமந்த வாகனம். அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அவர் அதே மாதிரி. ஸோ இதான் நம்ம ஆத்து கொலு. கொஞ்சம் எனக்கு பிடிச்சதா நன்னா ஒரு வருஷமும் ஒரு ஸ்டோரி பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு கோவிலை பற்றி சொல்லணும்னு என் ஆசை. ஸோ அந்த ஆசையை இந்த ஐஜிகே சேனல் கோவிந்தன் சார்பாக இது எனக்கு சாத்தியமாகுது. போன வருஷம் திருவேங்கடமுடியான் பற்றி சொன்னேன். இந்த வருஷம் அனந்த பத்மநாபன் நம்ம கேரளாவில் இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ என்னோட மிக்க நன்றி இந்த ஐஜிகே சேனலுக்கும் கோவிந்தன் சாருக்கும். தேங்க்யூ.